ஊர்ல ஒரு வியாபாரி இருந்தாரு. அவர் ஒரு குதிரையும் கழுதையும் வச்சிருந்தார். பொதி சுமக்கிறதுக்கு கழுதையும் பயணம் செய்வதற்கு குதிரையும் வச்சிருந்தார். அந்த குதிரை எப்ப பாரு கழுதைய பத்தி குறை சொல்லிக்கிட்டே இருக்கும். முதலாளி, அங்க பாருங்க, கழுதை சாஞ்சி சாஞ்சி நடக்குது, பொருட்களை சிந்த போகுதுன்னு சொல்லும் உடனே முதலாளி அந்த கழுதைய அடிப்பாரு. இத பார்த்து குதிரை சந்தோஷப்படும். ஒரு நாள் அந்த கழுதை மேல அதிகமான பொதி மூட்டைகளை ஏத்தினாரு அந்த வியாபாரி. பாரம் தாங்காத அந்த கழுதை மெதுவாக நடக்க ஆரம்பிச்சது. இத பார்த்த அந்த வியாபாரியும் குதிரையில இருந்து இறங்கி கழுதை கூடவே நடக்க ஆரம்பிச்சாரு. அப்ப அந்த குதிரை சொல்லுச்சு, முதலாளி, ஆறு வர போகுது. இந்த கழுதை தண்ணியில உட்கார்ந்துச்சுன்னா உங்க பொருட்கள் எல்லாம் வீணா போகிடும்னு சொல்லுச்சு. அதே நேரத்துல பாரம் தாங்காம அந்த கழுதையும் மெதுவா கீழே உட்கார்ந்தது. உடனே அந்த வியாபாரி மெதுவா பாரத்தை இறக்கி வச்சாரு. இத பார்த்த குதிரை சிரிச்சுச்சு. அடடா, இன்னைக்கும் கழுதைக்கு அடி நிச்சயம்னு நினைச்சது. அப்பதான் கழுதை சொல்லுச்சு, முதலாளி, நீங்க ஏதோ முக்கியமான பொருள் கொண்டு போற மாதிரி தெரியுது. ஆத்துல தண்ணி வேற அதிகமா போகுது. அதனால உயரமான குதிரை மேல இந்த மூட்டைய ஏத்துங்கன்னு சொல்லுச்சு. அடடா, அதுவும் சரிதான்னு குதிரை மேல மூட்டைய ஏத்தினாரு அந்த வியாபாரி. எந்த ஆபத்தும் இல்லாம ஆத்த கடந்த குதிரையை பார்த்த முதலாளி, இனிமே முக்கியமான மூட்டைகளை நீதான் சுமக்கணும்னு சொன்னாரு. இத கேட்ட குதிரை வாய் வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம அடுத்தவர் விஷயத்துல தலையிட்டதுக்கு நமக்கு நல்ல தண்டனை கிடைச்சதுன்னு நினைச்சு வருத்தப்பட்டுச்சு. போக விட்டு புறம் சொல்லி திரிய வேண்டாம். அப்படின்னா ஒருத்தர் இல்லாத போது அவரை பத்தி மத்தவங்க கிட்ட இல்லாததையும் பொல்லாததையும் சொல்றது.